வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையினுடைய 18வது பாசுரம். இதில் நப்பின்னைய துயில் எழுப்புறாங்க ஆண்டாள். அந்த பாசுரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். போன பாசுரத்தில் நந்தகோபன், யசோதை, பலராமன், கிருஷ்ணன் எல்லாரையும் எழுப்புனாங்க. அதில் கிருஷ்ணன் அப்பயும் எந்திரிக்கவே இல்லையா. எதுக்கு கிருஷ்ணன் எந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நப்பின்னைய இன்னும் எழுப்பல, தாயார் இல்லாம நான் எப்படி எந்திரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். அதனால இந்த பாசுரத்துல தாயாரை எழுப்புவது மாதிரி ஒரு காட்சி இருக்கு. இந்த பாசுரம் எப்படி இருக்குது அப்படின்னா, முழுக்க முழுக்க தாயாரை பற்றியே தான் பேசியிருக்காங்க. அதனால 4000 திவ்ய பிரபந்தத்திலையுமே தாயாரை பற்றி முழுக்க முழுக்க பேசிய பாசுரம் இந்த பாசுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த திருப்பாவைன்றது என்ன அப்படின்னா, ஆண்டாள் நம்மளுக்கு எப்படி வழங்கியிருக்காங்கன்னா, வேதத்தின் வித்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வேதத்துல இருக்கிற ஸ்ரீ சூக்தம் அப்படிங்கிற ஒரு பகுதி தான் தாயாரை விவரிக்கக்கூடிய பகுதி. அந்த ஸ்ரீ சூக்தம் படிக்கக்கூடிய முழு பலனையுமே இந்த ஒரு பாசுரம் படிச்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ரீ சூக்தத்தை அப்படியே சுருக்கி இந்த ஒரு பாசுரமா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால தாயார் சந்நிதியில போய் என்ன ஸ்லோகம் சொல்றது அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த பாசுரத்தை தாராளமா அனுசந்தானம் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்ரீ சித்தத்தினுடைய அம்சமாகிய இந்த பாசுரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, உந்து மத கலிற்றன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஊல ஆரம்பிக்குது. இந்த ஊ என்ன அப்படின்னா, ஓம்காரத்தை 3ஆ பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆ ஊ மா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இந்த ஊ அப்படிங்கிறது தாயாரை குறிக்கும், ஆ அப்படிங்கிறது ஜீவாத்மாவை குறிக்கும், மாங்கிறது மகாவிஷ்ணுவை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஜீவாத்மாவுக்கும் அந்த பரமாத்மாவாகிய விஷ்ணுவுக்கும் பாலமாக இருக்கக்கூடியது இந்த உகாரம் அப்படிங்கிற எழுத்தினால குறிக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மகாலட்சுமிக்கு பிரியமான அந்த ஸ்ரீசூக்தத்தின் விளக்கமான இந்த பாசுரம் ஆரம்பிக்கிறதே அந்த ஊ அப்படிங்கிற எழுத்துல தான். இந்த பாசுரம் மட்டும் இல்ல, இன்னும் அடுத்த பாசுரம், அதுக்கு அடுத்த பாசுரத்திலையும் இவங்க நப்பின்னையை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. அதனால அந்த பாசுரங்களும் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு மெய்யெழுத்தோட சேர்ந்து இந்த ஊகாரம் வந்திருக்கும். அடுத்த பாசுரம் குத்து விளக்கெரியன் வருது. அது இக்கு பிளஸ் ஊ. அதுக்கடுத்த பாசுரம் 33 வருது. அது இம்மு பிளஸ் ஊ. ஏன்னா இந்த 3 பாசுரத்திலயுமே நப்பின்னை பிராட்டி அவங்க துயில் எழுப்புறாங்க. அப்படிங்கும் போது அந்த எழுத்தையே அதுல சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க உட்கார்ந்து பிளான் பண்ணி யோசிச்சு எழுதியிருப்பாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் தானா மடை திறந்த வெள்ளம் போல வந்திருக்கும். நம்ம தான் உட்காந்து ஏதாவது ஒண்ணு எழுதணும், ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா யோசிக்கணும், டிப்ஸ் எடுக்கணும், மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஆண்டாளுக்கு அந்த மாதிரி ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பூமாதேவியின் அம்சமா அவங்க பிறந்திருக்காங்க. வராக பெருமாள் கிட்ட உபதேசம் வாங்கினவங்க. அவங்க அங்க என்ன உபதேசம் வாங்கினாங்களோ அதை தான் அவங்க இங்க சொல்ல போறாங்க. அப்படிங்கும் போது அவங்க ஒரு ஒரு வார்த்தையும் பார்த்து பார்த்து எழுதினாங்களா, யோசிச்சு எழுதினாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. என்னதான் ஒரு 5 வயசு குழந்தை, சின்ன குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க யோசிச்சுலாம் எழுதல. நினைக்கும் போதே தானாகவே எல்லாம் வந்தது. இந்த அவங்க சொன்ன ஒவ்வொரு பாசுரத்துக்கும் நம்ம விளக்கம் சொல்லணும்னா 10 நிமிஷம் 20 நிமிஷம்லாம் பத்தாது, ஒரு நாள் கூட பத்தாதான். ஒரு பாசுரத்தை எடுத்து ஒரே ஒரு வரியை எடுத்து ஒரு வாரம் உபன்யாசம் பண்றவங்க கூட இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு அவ்வளவு தூரம் கேட்கிற பொறுமையும் இருக்காது, அவ்வளவு தூரம் நம்மளுக்கு ஆற்றலும் இருக்காது. அதனால 10 நிமிஷத்துல இந்த 8 வரைக்கும் விவரம் சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா அவங்க சொல்லி இருக்கிற மொத்த கருத்தையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா வருஷமானா கூட பத்தாது அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்க, முதல் வார்த்தை உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க யார விவரிக்கிறாங்கன்னா நந்தகோபாலனை பத்தி விவரிக்கிறாங்க. நந்தகோபாலனை பத்தி கிட்டத்தட்ட 4 பாசுரத்துல சொல்றாங்க. முதல் பாசுரத்திலேயே சொல்லுவாங்க நந்தகோபான் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க என்ன சொல்றாங்கன்னா அவருடைய பாசத்தை பற்றி பேசுறாங்க. அடுத்தது 16வது பாசுரத்துல பேசுவாங்க, நாயகனாய் நின்ற நந்தகோபன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அவங்களுடைய தலைமை பண்பை பேசுறாங்க, அதாவது ஆயர்பாடிக்கே தலைவர் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து போன பாசுரத்துல பார்த்தோம், அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அவங்களுடைய தானம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அவர் எவ்வளவு கருணை மிக்கவர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த பாசுரத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த பாசுரத்துல என்ன அவங்களோட விவரத்தை குறிக்கிறாங்க அப்படின்னா வீரம்.
அவருடைய வீரம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இந்த பாசுரத்தின் வழியா நம்மளுக்கு சொல்றாங்க. உந்து மத களிற்றன் அப்படின்னா மதம் பிடித்த ஒரு களிறு, அந்த மதம் பிடித்த களிறு போன்றவன் நந்தகோபன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா யானை வந்து இளமையா இருக்கும் போதுதான் அது வந்து மிகவும் வீரமுடையதாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் நம்ம சண்டை போட்டோம்னா அதை சீக்கிரம் நம்ம கட்டுப்படுத்திடலாம். அதே மாதிரி ரொம்ப வயசானவங்க அப்படின்னும் போதும் அவங்களையும் ஈஸியா கட்டுப்படுத்திடலாம். அதே ஒரு இளைஞன் கிட்ட போய் நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா அவனை நம்மளால சாமானியமா அடக்க முடியாது. ஏன்னா இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கு சக்தியும் மிகவும் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இளமையான ஒரு சரியான வயசுல இருக்கக்கூடிய ஒரு மதஜலம் பெருகக்கூடிய ஒரு யானை இருந்துச்சுன்னா கூட, அந்த யானையினுடைய மதம் பிடித்த யானையா இருந்தா கூட அதை வந்து இவரு ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாராமா. அவ்வளவு தூரம் இவருக்கு வலிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரியும் சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நந்தகோபாலன் கிட்ட இருக்கிற பசுக்கள் காளைகள் எல்லாம் கூட யானை மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கும், அவ்வளவு செழிப்பா இருக்கும். கண்ணனினுடைய பார்வைப்பட்டதுனால, கண்ணன் வந்து அதை மெய்ப்புக்கு கூட்டிட்டு போறதுனால அவர்கிட்ட இருக்கிற காளைகள் பசுகளே யானை மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புந்து மதகளிற்றன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் மேல அவங்க என்ன சொல்றாங்க, வசுதேவரனுடைய சொத்துக்கள், வசுதேவரனுடைய படைபலம் எல்லாத்தையுமே நந்தகோபன் தான் பார்த்துட்டு இருந்தாராம். ஏன்னா இப்ப வசுதேவன் தான் சிறையில இருக்காரு இல்லையா, அதனால அவருடைய எல்லா சொத்தையும் இவர் தான் மேற்பார்வை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதனால இவர்கிட்ட நிறைய யானைகள் இருந்துச்சு. அந்த யானைகள் எல்லாம் இவர் தான் கட்டி காப்பாத்திட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா, கண்ணன் அப்படிங்கிற ஒரு யானையை இவர் கட்டி மேய்ச்சாராமா. அந்த கண்ணன் அப்படின்றவன் யாருன்னா உலகையே ஆளக்கூடியவன் அந்த பரமாத்மா. ஆனா அவரையும் ஆளக்கூடியவர் இந்த நந்தகோபன். ஏன்னா நந்தகோபன் கிட்ட அடங்கிய குமரனா இருப்பாரு அப்படி கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாசுரத்திலேயே சொல்லியிருக்காங்க ஆண்டாள். அந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு யானையை கட்டி மேய்க்கக்கூடிய அளவு வீரம் இருந்தவர், பாசம் இருந்தவர் எல்லாம் சொல்லலாம் நந்தகோபனை. கிருஷ்ணனை போய் யானைக்கு சமமா சொல்லலாமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சொல்லலாம். யானைக்கும் கிருஷ்ணனுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. முதல் ஒற்றுமை என்னன்னா கலர். யானையும் கருப்பு, கிருஷ்ணனும் கருப்பு. ஆனா யானைய வந்து பாக்குறதுக்கு என்ன இவ்வளவு கருப்பா நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணாது. பார்க்க அந்த யானைய எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தாலும் நல்லா இருக்கும். அது காதை ஆட்டிட்டு இருக்கிறதோ தும்பிக்கையை ஆட்டிட்டு இருக்கிறதோ பார்க்க சலிக்காது. அதே மாதிரி கிருஷ்ணனையும் கருப்பா இருந்தாலும் எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிக்காது. கண் அழகா, மூக்கு அழகா, வாய் அழகா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நேரம் போறதே தெரியாது. அது மாதிரி சலிக்காது. யானை உருவத்துலதான் மிகவும் பெருசு. ஆனா அது நடந்துச்சு அப்படின்னா பூமிக்கு கொஞ்சம் கூட வலிக்காதான். அவ்வளவு மெதுவா பதுவிசா நடக்கும், கொஞ்சம் கூட அழுத்திக்காது. அதே மாதிரி கிருஷ்ணன் பிறந்ததும் பூமிக்கு வலி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தானா, பூபாரம் தீர்ப்பதற்காக தான் கிருஷ்ணன் அவதாரமே செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா கிருஷ்ணன் பிறந்த உடனே கம்சனை அழிக்கணும்னு நினைச்சிருந்தானா அவர் வந்து பிறந்துதான் அழிக்கணும்ன்றது அவசியமே இல்லை. சங்கல்ப மாத்திரத்திலேயே அவருக்கு கம்சனை அழிச்சிருக்கலாம். அப்படியே இல்லையா, பிறந்த உடனே கூட கம்சனை அழிச்சிருக்கலாம். 4 கரங்களோட பிறக்க தெரிஞ்ச பெருமாளுக்கு உடனே கம்சனை அழிக்க தெரியாதா? ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, கோகுலத்துல போய் என்னை கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். ஏன் கோகுலத்துல கொண்டு போய் விடுறாங்கன்னா, அப்பதான் லைனா அரக்கர்கள் வராங்க. பிரலம்பாசுரன், வத்சாசுரன், கபிதாசுரன், பூதனை அப்படி இப்படின்ட்டு லைனா அசுரர்கள் வராங்க. எல்லாரையுமே கிருஷ்ணன் அழிக்கிறாரு. ஏன்னா அப்பதான் பூபாரம் குறையும், கெட்டவர்கள் பூமியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கம்சனை அழிச்சிட்டோம் அப்படின்னா இவங்களெல்லாம் என்ன பண்றது? அதனால அந்த பூபாரத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிறந்தவன் இந்த கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப வந்து யானைக்கு ஒரே ஒரு கை தான் இருக்குமா, அதே மாதிரி பெருமாளுக்கும் ஒரே ஒரு கை தான் இருக்குமா. பெருமாளுக்கு ஒரு கையா? அந்த மாதிரி எந்த திவ்ய தேசத்துல பெருமாளுக்கு ஒரு கையோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பெருமாள் பாக்குறதுக்கு 4 கரங்களோட இருந்தாலும் அவருக்கு எப்பயுமே கொடுக்கக்கூடிய கைதான். நம்ம கிட்ட இருந்து எனக்கு வேணும் கொஞ்சம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கூடிய கையே கிருஷ்ணனுக்கு எப்பயுமே இருந்ததில்லை, பெருமாளுக்கு எப்பயுமே இருந்ததில்லை. எப்பயுமே பெருமாளுக்கு கொடுக்கக்கூடிய கைதான். இப்ப கண்ணனா பிறந்தப்ப எல்லார்கிட்டையும் எனக்கு வெண்ண குடுன்னு வாங்கினாரே, அது வாங்கக்கூடிய கை தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். எப்படி வாங்கினாருன்னா, அளவுக்கு அதிகமா வெண்ணைய முதல்ல கொடுத்துட்டாரு. அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சோண்டு எனக்கு கொடுன்னு சொல்ற மாதிரி தான் வாங்கினாரே ஒழிய
அவங்க கிட்ட இருக்கிற மொத்தத்தையும் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆசைப்பட்டது கிடையாது. அதனால பெருமாளினுடைய கை எப்போதுமே கொடுக்கக்கூடிய கை தான். யானைக்கும் அதே மாதிரி ஒரே ஒரு கை தான், தும்பிக்கை மட்டும்தான். அடுத்தது என்னன்னா, யானை எவ்வளவு சாப்பிடும் அப்படின்னு சொன்னா, யானை நிறைய சாப்பிடும். அந்த மாதிரி அது சாப்பிடும் அப்படிங்கும் போதே இது விவரம் தெரிஞ்சவர்கள் தானாகவே முன் வந்து யானை பாகனுக்கு பணம் கொடுப்பாங்க. நீ வந்து யானைக்கு நல்லா சோறு போடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் கூட அந்த மாதிரி தான் செய்வாங்க. ஒரு கோயிலுக்கு ஒரு யானை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த யானை பாகனுக்கும் சேர்த்து கொடுப்பாங்க. அதனால யானையோட பாகன் வந்து எப்படி யானையால உயிர் வாழுதோ அதே மாதிரி நாம எல்லாருமே கிருஷ்ணனை அண்டிதான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னாலும் கிருஷ்ணன் கிட்ட தான் போய் கேட்கணும். அதே மாதிரி கிருஷ்ணன் புரியுற அருள்ல தான் நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையே நடத்திட்டு இருக்கிறோம். அதனால யானைக்கும் கண்ணனுக்கும் ஒற்றுமை உண்டு. அதே மாதிரி யானை என்ன பண்ணும்னா, அவ்வளவு பெரிய உருவமா இருந்தாலும் பார்க்கவே பயங்கரமா இருந்தாலும் பாகன் வந்து நில்லுன்னா நிற்கும், உட்காருன்னா உட்கார்ந்துரும். யானை வந்து இப்ப நான் இந்த இடத்துல உனக்கு குளிப்பாட்டணும், கையை தூக்கு அப்படின்னா தும்பி கையை தூக்கிட்டு நிற்கும். கிளீன் பண்ணி முடிச்சாச்சு, தும்பி கையை இறக்குன்னு சொன்னா இறக்கிடும். இப்படி திரும்பி நில்லு, அப்படி திரும்பி நில்லுன்னு சொல்ல சொல்ல பாகன் என்ன சொன்னாலும் யானை கேட்குமா. அதே மாதிரி பகவானும் அப்படிதான், நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான். அந்த மாதிரி எப்படி கேட்பான் அப்படின்னா, எனக்கு துணி வேணும்னு சொல்லிட்டு திரௌபதி கேட்டா. சரி உனக்கு துணி வேணுமா, எந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணாரு. அந்த மாதிரி ஆதி மூலமேட்டு கஜேந்திரன் கூப்பிட்டான், என்னை காப்பாத்தி இந்த முதலை கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்படியே உனக்கு ஆபத்தா, தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னுட்டாரு. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ, நம்மளுக்கு நம்ம எப்படியெல்லாம் சொல்றோமோ அப்படியெல்லாம் பகவான் கேட்பாராம். இன்னும் சொல்ல போனா திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழ்வார் இருந்தாரு. அவர் வந்து ஒரு நாட்டுல இருக்கும்போது அந்த நாட்டு ராஜா வந்து இவர் கூட இருக்கிற சிஷ்யன் வந்து கீழ் ஜாதிக்காரன், அதனால இவர் இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, திருமழிசை ஆழ்வார் அவரோட சிஷ்யர் போறாரு அப்படின்னா அப்ப நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. கிளம்பும் போது பெருமாள் கிட்ட போய் சொல்றாராம், கணிகண்ணன் போகின்றான், நானும் போகின்றேன், நீயும் உன் பையனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். உடனே பெருமாள் எந்திரிச்சிட்டாராம். எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு ஆழ்வார் கூடவே போயிட்டாராம். போயிட்டு காஞ்சிபுரம் பக்கத்துல ஓரி ரெக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த ஊர்ல போய் ஒரே ஒரு நைட் மட்டும் தங்கி இருந்தாங்களாம். அந்த ஒரு நைட்டு பெருமாள் அந்த ஊர்ல இல்ல அப்படிங்கவுமே அந்த ஊர் அப்படியே ரொம்ப வளம் இழந்து போயிருச்சு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன ஆச்சு, திடீர்னு ஊருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பார்க்கும்போது இந்த ஆழ்வார் போகும்போது பெருமாளை கூட்டிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இவர் போய் ஆழ்வார் காலில் விழுறாரு. என்ன நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, பெருமாளையே கூட்டிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்றும் பண்ணல, நீ அவனை போக சொன்ன, அவன் போறான்னா நானும் போறேன், நான் போறேன்னா என் பெருமாளையும் நான் கூட்டிட்டு போயிட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் சொன்னாராம். ஐயோ தயவு செய்து நீங்க எல்லாருமே திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்கிட்ட கேட்காத அவன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த சிஷ்யர் கிட்ட போய் கேட்டாராம். ராஜா காலில் வந்து தயவு செய்து மன்னிச்சிருங்க, திரும்ப நாட்டுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் நாட்டுக்கு வராரு. கணிகண்டன் வந்துட்டான், நானும் வர்றேன், நீயும் வந்து உன் பையனாக பாயை விரித்து கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்கப்புறம் பெருமாள் வந்து அங்க தங்கி இருந்தாராம். அந்த மாதிரி ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால நம்ம சொல்ற மாதிரி பெருமாள் கேட்பாரு. யானை எப்படி பாகன் சொல்ற மாதிரி கேட்குதோ அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு யானை மேல நம்ம ஏறணும் அப்படின்னா நாம ஏறி உட்காரவே முடியாது. அந்த யானையே மனசு வச்சு காலை தூக்கி கீழே குனிஞ்சு காட்டினாதான் நம்மளால ஏற முடியும். அதே மாதிரி பகவான் என்னதான் நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்கிறாரு அப்படின்னாலும் அந்த மாதிரி பண்ண வைக்கக்கூடிய இது அவர் தான் கொடுக்கணும். அந்த பக்தி, அந்த ஆசை, பணிவு, அது எல்லாத்தையுமே பகவான் தான் கொடுக்கணும். எனக்கே எல்லாம் வந்துடும், நானே போய் பகவானை அடைஞ்சிருவேன், எனக்கு யாருடைய தயவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம இருக்க முடியாது. அந்த பகவானே நினைத்தால்தான் நம்ம பகவானையே அடைய முடியும். அந்த மாதிரி யானைக்கும் கிருஷ்ணனுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. இந்த மாதிரி யானையை கட்டி மேய்த்தவன் இந்த நந்தகோபாலன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆண்டாள் சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஓடாத தோல்வலியன் அப்படிங்கிறாங்க. இப்போ ஓடாத தோல்வலியன்னா குறையாத வலிமை மிக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு போர் ஒண்ணுக்கு போறோம் அப்படின்னா, ஐயோ இவ்வளவு நேரம் போர் பண்ணியாச்சு, என்னால முடியல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போக மாட்டாராம்.
அந்த எதிரிகளை முழுவதுமாக அழித்து விட்டுதான் திரும்பி வருவார் அப்படிங்கிற மாதிரி ஓடாத தோல்வலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா கிருஷ்ணன் கூட இருக்கும்போது அவருக்கு வயசு ஏறல, வயசு குறைஞ்சுகிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தசரதன் 60,000 ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ சரியான போல்டா இருப்பாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது. அவர் கடைசி வரைக்குமே வீர பராக்கிரமத்தோட தான் இருந்தாராம். அதுவும் ராமன் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த 60,000 அப்படிங்கிறது நாளுக்கு நாள் 50,000, 40,000, 30,000 குறைஞ்சிக்கிட்டே வருதான். ஏன்னா ராமா இங்க வா அப்படிங்கும்போது கடன்னு அவர் ஓடி வர்றதை பார்க்கும்போது அவருக்கு வயசே குறைஞ்சு போயிருதான். திரும்ப அம்மா கூப்பிடுற பருப்போ அப்படிங்கும்போது அவர் திரும்ப கிடுகிடுன்னு ஓடி போகும்போது பின்னடைவை பார்த்து மீண்டும் வயசு குறையுதான். 60,000 ஆண்டுகள் வாழ்ந்த தசரதனுக்கு வயசு ஏறல, ராமர் பிறந்ததுக்கு அப்புறம் குறைய ஆரம்பிச்சது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிதான் இந்த நந்தகோபாலனுக்கும் தோல் வலிமை குறையல, கண்ணன் கூட இருக்கும் போது தோல் வலிமை இன்னும் அதிகமா தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு கூப்பிடுறாங்க. நந்தகோபாலன் மருமகளேன்னு கூப்பிட்டதுமே அங்க இருக்கிற 5 லட்சம் பேரும் என்னையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். நந்தகோபாலன் மருமகளேன்னா அப்ப நான் எல்லாருமே கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் ஆசைப்படுறாங்க. எல்லாருக்குமே கிருஷ்ணன் மேல ஒரு பிரேமை இருக்கு. நந்தகோபாலன் மருமகளேன்னதுமே எல்லாரும் என்னையான்னு கேட்க ஆரம்பிச்சதும் ஆண்டாளுக்கே ஒரு குழப்பம் வந்துச்சா, என்னடா இது நம்ம பொதுப்படையா சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா உங்க எல்லாரையும் இல்ல, உள்ள ஒரு நந்தகோபாலன் இருக்கா, மருமகள் இருக்கால, அவளை கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு நப்பின்னாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறிப்பிட்டு கூப்பிடுறாங்க. அந்த நப்பிண்ணை அப்படிங்கிறவ யாருன்னா யசோதைய அண்ணனுடைய மகள். கும்பன் அப்படின்ட்டு யசோதைக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவருடைய மகள் தான் இந்த நப்பிண்ணை. அவ எப்படிப்பட்டவன்னா கந்தம் கமழும் குழலி. முதலையே சொன்னா 1000 குல பெண்களுக்கே குழல்ல வாசனை வீசும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இவளும் கந்தம் கமழக்கூடிய வாசனை வீசக்கூடிய குழலினை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் அப்படின்றாங்க. இந்த வாசல் கதவை திறந்து விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க திரும்ப ஆரம்பிக்கிறாங்க, என்ன நீங்க இந்த மாதிரி நைட்ல எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா நைட் எல்லாம் இல்லம்மா விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியா, எங்க அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. திரும்பவுமா உனக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் கோழி அழைத்தனக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோழி எல்லா இடத்துலயுமே கூவுதே, உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது மட்டும் போதுமா, இந்த நிலத்துல விளையாடுற கோழி அதெல்லாம் நீங்கெல்லாம் 5 லட்சம் பேர் சேர்ந்து எந்திரிச்சு வரவும் எல்லா கோழியும் எந்திரிச்சிருச்சு, அதனாலதான் அதெல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு, நான் இதை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின அப்படிங்கிறாங்க. நிலத்துல உழவுற கோழி மட்டும் இல்ல, பந்தல் மேல பறக்கக்கூடிய இந்த குயிலினங்கள் கூட கூவுது. ஒரு குயில் இல்ல, குயில் இனமே கூவுது. அதே மாதிரி ஒரு குயிலினம் இல்ல, பல வகை குயிலினங்கள் கூவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் ஒரு தடவை கூவல, பல தடவை கூவுது அப்படின்னு சொல்லிட்டு, பல்கால் பல முறை கூவுகின்றன. என்ன கூவுதுன்னா குயில்கள் கூவுகின்றன, குயில் இனம் கூவுகின்றன, குயில் இனங்கள் கூவுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ சத்தம் வருதே உனக்கு கேட்கலையா, நீ எந்திரிச்சு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பந்தார் விரலி அப்படின்னா நப்பினை கையில ஒரு பந்து வச்சிருக்காங்களாம். எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, முன்தினம் இரவு கிருஷ்ணனும் நப்பினையும் பந்து விளையாடுறாங்க. அந்த பந்து விளையாட்டுல கிருஷ்ணன் தோத்து போயிடுறாராம். அது தோத்து போனதுனால ஜெயிச்சவங்க கிட்ட அந்த பந்தை கொடுத்துட்டாங்க. இவங்க நப்பினை கையில பந்தை வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உன் மைத்துனன் பேர் பாட, இவ்வளவு நாள் நாங்க பேர் பாடினதெல்லாம் மாமாயன், மாதவன், வைகுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய விஷயம், அவனோட விஷயங்களை பத்தி பேர் பாடிட்டு இருந்தோம். இன்னைக்கு உங்ககிட்ட பந்தாட்டத்துல தோத்து போயிட்டானா, அவாவா நம்ம எல்லாம் சேர்ந்து அவன் தோத்தாங்கோலின்னு சொல்லிட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை கூப்பிடுறாரு, நப்பினைய கூப்பிடுறாங்களாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து உன் மைத்துனன் பேர் பாட, உன் மைத்துனன் அதாவது கண்ணன் தோத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப. அவங்க எப்படி வரணுமா, அங்க இருந்தே திறக்க கூடாது, இப்படி நீங்க இப்படி திறந்து அப்படி திறந்தீங்கன்னா கதவை திறந்துக்கு உள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லக்கூடாது. செந்தாமரை கையால், உன்னுடைய தாமரை போன்ற கைகளால். தாமரை கைகள் பகவானுக்கு தான் தாமரை கைகளாம், தாயாருக்கு செந் தாமரை கைகள். அந்த தாமரையிலேயே இன்னும் செம்மையான அழகான தாமரை அப்படின்ற மாதிரியான கைகளில் உள்ள சீரார் வளையொலிப்ப, உன்னுடைய அந்த வளையல்கள் ஒளி எழுப்ப நீ திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த வளையல் எப்படி இருக்குதுன்னா அதுவும் சீரார் வளையல்.
அதாவது டிசைன் அழகா, அதுல பதிச்சிருக்கக்கூடிய ரத்னங்கள் எல்லாம் தவறு இல்லாம, அந்த மாதிரி அழகான வளையல்கள், நேர்த்தியான வளையல்கள் ஒலி எழுப்பும் மாதிரி வந்து திறவாய், நீ வந்து எந்திரிச்சு வந்து இங்க திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நான் வந்து கதவை திறந்தேன்னா உங்களுக்கு என்ன இப்போ அப்படின்னா, மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய், நாங்க எல்லாரும் மகிழ்ச்சி அடைவோம். முதல்ல தாயாரை பார்த்த மகிழ்ச்சி அடைவோம், அதுக்கப்புறம் எம்பெருமானை பார்த்த மகிழ்ச்சி எங்களுக்கு ஏற்படும். அதனால காலம் தாழ்த்தாமல் நீ விரைவில் வந்து கதவை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நப்பிண்ணைய பார்த்து கேட்டுக்கிறாங்க. இது வந்து திருப்பாவையினுடைய மிகவும் முக்கியமான பாசுரமா. ஏன் அப்படின்னா, ராமானுஜர் வந்து ஒரு தடவை உஞ்சவரத்துக்கு போயிருப்பாரு. அப்ப வந்து எப்பயுமே அவரு மனசுல திருப்பாவையை பத்தியே தான் சொல்லிக்கிட்டே போவாராம். அந்த மாதிரி போகும்போது அவருடைய குருவினுடைய வீட்டுக்கு போய் உஞ்சவரத்துக்கு நிக்கிறாரு. அந்த பொண்ணு, அந்த குருவுடைய பொண்ணு வந்து கதவை திறக்கிறா. கதவை திறந்ததுமே ராமானுஜர் பார்த்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அந்த பிக்ஷை இடலாம்னு வந்த பொண்ணு பயந்து போய் அவங்க அப்பா கிட்ட ஓடுறா. அப்பா இங்க பாருங்க, ராமானுஜர் வந்தாரு, நான் பிக்ஷை இடலாம்னு போனேன், அவர் மயங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், திருப்பாவையில உந்து மதகளிற்றன் பாசுரத்தை அவர் சொல்லிட்டே இருந்திருப்பாரு. நப்பின்னாய் வந்து கதவு திறவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், நீ கதவை திறக்கவும் சரியா இருந்திருக்கும். நப்பின்னையே வந்து நம்மளுக்கு கதவை திறந்து விட்டுட்டா இனிமே நம்ம வைகுண்டம் போக வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஒரு உணர்ச்சி மேலீட்டுல அவர் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு ராமானுஜருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு எழுப்பி விட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து அவ்வளவு தூரம் ராமானுஜரை மெய்மறந்து போக செய்த பாசுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மிகவும் முக்கியமான பாசுரம், தாயாரை பற்றிய பாசுரம். இந்த பாசுரங்கள் எல்லாத்தையுமே நம்ம அனுசந்தானம் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லா நற்பலன்களும் கிடைக்கும். தாயாரே நம்மளை எதிர்கொண்டு அழைத்துக் கொள்வாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.